அவங்களோட ஹானரபிள் மினிஸ்டர் அவர்கள் அவங்களுடைய சேர்மன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள் மரியாதை நிமித்தமாக. Come on, a round of applause for everybody. Yes. And now it's time to honor this. மாண்புமிகு ஃபிஷரிஸ் மினிஸ்டர் சகோதரர் ஸ்ரீநாத் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு எங்களுடைய குழுமத்தின் தலைவர் டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் சந்தோஷம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கு நாங்க இந்த விஜிபி மரீன் கிங்டம் 2019 இது கமிஷன் பண்ணணும். கமிஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிஷ் எக்ஸிபிட்டா தான் நாங்கள் வச்சிருந்தோம். ஸோ அடுத்த முயற்சியா பிரீடிங் அப்படின்ற அந்த முயற்சியை எங்களோட டீம் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் அண்ட் R&Dல வந்ததுதான் இந்த பேண்டட் பேம்பு ஷார்க்ஸ். இவ்வளோ நல்ல அழகான பப்ஸ் they are all here. ஸோ இதுக்கு ஒரு பெரிய முயற்சி பின்னாடி பெரிய முயற்சி. இது அதுக்கு முன்னாடி நான் just a few words about how this aquarium was built. பெரிய சேலஞ்ச் தான் இந்தியாவில் நாங்க இந்த இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அக்வேரியத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய காரியம். ஏன்னா 2012 I went to Perth, ஆஸ்திரேலியாவில் உள்ள பர்த் நகரத்துல ஒரு சின்ன அக்வேரியத்தை பார்க்க கூட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ விஜிபி தங்க கடற்கை தீம் பார்க் இதெல்லாம் அபிவிருத்தி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை நாங்க யோசிச்சுட்டே இருந்தோம். அருமை சித்தப்பாவோட கலந்து ஆலோசித்து ஒரு அக்வேரியத்தை நம்ம கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அன்னைக்கு நாங்க டிசைட் பண்ணோம். அதற்கப்புறம் நிறைய அக்வேரியம் எல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு கிட்டத்தட்ட 25 அக்வேரியம் இந்த வேர்ல்டு நாங்க சுத்தி பார்த்து அங்கிருந்து ஒரு குழு எடுத்து தான் இந்த அக்வேரியத்தை நாங்க நிறுவனம். இதுக்கு டிசைன் பண்ண டீம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல அந்த ஏரியால இருந்து உள்ள ஸ்பெஷலிஸ்ட் இந்த வேர்ல்டு. உலகத்திலேயே அக்வேரியம் பண்ணக்கூடிய ஆளுங்க ஒன்லி ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் நியூசிலாண்ட்ஸ். அவங்க ஒரு பெரிய டிசைனர்ஸ், பெரிய டிசைனிங் கம்பெனி VDM ஒரு கம்பெனிக்கு ஐ வென்ட் தேர். அவங்க பர்த்ல தான் இருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு எங்களுக்கு நாங்க நினைச்சது 1.5 வருஷத்துல பண்ணிடலான்ட்டு. and it took us 2.5 years. So because it is a specialist project,
ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் இது பண்ணி 2019 இது வந்து பப்ளிக் ஓப்பன் ஆச்சு. ஸோ எங்க விஜிபிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது வந்து நாட் ஓன்லி விஜிபி, நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து அட் தேர் டோர் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நம்ம கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஹாங்காங், ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு அக்வேரியமே இருக்கு. ஸோ how many people can afford to go there and see? ஸோ அந்த ஒரு இதை நம்ம இந்தியா கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம தமிழ் மக்களுக்காக இந்த ப்ராஜெக்டை நிறுவி இங்க இன்னைக்கு இது ஒரு பல பேர் வந்து பார்த்து போகக்கூடிய வகையில நல்ல ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இது திகழ்ந்துட்டு இருக்கு. இது நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாம இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி. ஏன்னா ஃபிஷ் வந்து அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து நாங்க கேர்டேக் பண்ணணும். ஸோ அது வந்து சம்டைம் சிக்காகும், சம்டைம் பெரிய மீன் சின்ன மீன் சாப்பிட்றோம். ஸோ மெனி ஒரு ஒரு சிக்கல்லாம் அதுல இருக்கு. இதை எப்படி இது பண்ணுன்றதுக்கு யோசிச்சு ஷார்க்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு சரி கடல்ல கொண்டு போய் விட போறோம். ஸோ we want to give it back to the ocean. So we took the bamboo sharks from the ocean. We want to give it back to the ocean. அது அந்த செரிமனிக்கு அருமை சகோதரர் அந்த மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களுடைய கையால இந்த செரிமனியை நாங்க நடத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கோம். ஸோ மீண்டும் உங்களை எல்லோரும் வருக 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 என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆணையும் தொடுவது சால முன்னன்று, யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளி. அந்த அற்புதமான விழாவில் நமது மீன்துளை அமைச்சர் சாய்நாத் அவர்கள் வந்து முதலாக அவர்கள் வந்து இதை பார்த்து எங்களுக்கு ஆசை வழங்கினார். அருமை மகன் ரவிதாஸ் இன்னும் இந்த பேரன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் எங்கள் முழு முயற்சியை இதில் போட்டிருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பிஜேபி ஆரம்பித்தது ஒரு சாதாரண டீ கடை வைத்தவர்தான் இன்று இந்த அற்புதமான விழாவை நடத்துகின்றார். உலகில் பல்வேறு நாடுகள் சென்று அங்கு இருக்கின்ற நல்லவைகளை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தினால் அருமை மகன் ராஜாதாஸ் ரவிதாஸ் இன்னும் என் பேரன் பல பேர்கள் இதில் நன்றாக வர வேண்டும் என்று சொன்னார். ஒரு சாதாரண டீக்கடை வைத்த பிஜேபி குடும்பம் இன்று உலகமெல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினால் பல தொழிலை ஆரம்பித்திருக்கின்றோம். 20 ஆரம்பித்த நிறுவனம் பல்கி பெருகி ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கின்ற ஒரு அற்புதமான சுற்றுலா
நம்ம வந்து நமது அரசாங்கம் சுற்றுலாத்தலத்திற்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் தருகின்றார்கள். ஆகையால் இந்த நமது மாண்புமிகு அமைச்சர் அன்புக்குரிய சாய் சம்பத் அவர்கள் இந்த மீன்களை கடலில் விடுகின்றார். மீன்கள் என்றாலும் ஒன்று இருந்தல்ல, பழுகி பெருகி வருது மனிதர்கள் போல். ஆக இந்த நல்ல நாளிலே, இந்த அற்புதமான விழாவிலே நமது முதல்வர் என் அன்புக்குரிய இளவல் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற எல்லா தொழில்களும் வளர வேண்டும். வளர்ந்து இந்த மக்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். நமது அன்புக்குரிய சாய் சம்பத் அவர்களை தேர்ந்தெடுத்து மீன்கள் எப்படி வளர்ச்சி அடைகிறதோ அதுபோல் நமது தொழில் வளர்ச்சி அடையும், தொழில் உள்ள மக்கள் வளர்ச்சி சொல்லி இந்த அற்புதமான விழாவை வந்து கலந்து கொண்டு எங்களை வாழ்த்தியதற்கு என் பேரை கூட வந்தாங்க நீர்வளத்துறை அமைச்சர் சாய் சம்பத் அவர்கள் குணமாக வாழ்த்தையும் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் சார் அவர்களே, நமது பிஜேபி குழுமத்தின் நிறுவனர்கள் சந்தோஷம் சார், ரவிதாஸ், சந்தன் பிரேம்தாஸ் சார் அவர்களே, இங்கு குடிமிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய காலை வணக்கம் தெரிவிக்கின்றேன். நான் மத்திய ஓர்நீர் மீன்வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் ஐசிஆர் சார்பாக இந்த விழாவிற்கு என்னை அழைப்பிருப்பதற்கு திரு கண்ணன் அவர்களுக்கு முதலில் என் நன்றியை குறிப்பிட்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகவும் முக்கியமான நாள், அதாவது ரெட் லெட்டர் டேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. இந்த என்ன சொல்லலாம், இந்த சீ ரான்ச்சிங் சொல்றோம்ல, சீ ரான்ச்சிங் எல்லாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு நிறுவனங்களும் கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்தா நடுவாங்க. முதல் முறையாக ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சுற்றுச்சூழல் நிலைமை கருத்தில் கொண்டு மிகவும் முக்கியமான உயிரினமான இந்த பேண்டட் பம்பு ஷார்க்ஸ் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ஏற்கனவே சொன்னாங்க. அது இந்த சீ ரான்ச்சிங் ஒரு தனியார் நிறுவனம் பர்டிகுலரா பிஜேபி இது மூலமா பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு தனி தொழில் வியர்த்தியை மட்டும் இல்லாம நம்ம சுற்றுச்சூழலை மக்களுக்கு நம்ம எவ்வாறு உதவுங்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் அந்த முயற்சிக்கும் மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஏன்னா இது எல்லாரும் நாங்க பண்ணிருப்போம், நாங்க மெயின் அந்த ஃபுட் பீஸ்ங்கிறோம்ல அந்த இதுல சீ ரான்ச்சிங் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரைவேட் இது பண்றாங்க, அது வந்து மிகவும் பாராட்ட தகுந்தது. ரெண்டாவது எனக்கு என்ன சொல்ற மாதிரி நம்ம பிஜேபி பத்தி சொல்றோம்னா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இங்க என்னுடைய பள்ளி கல்லூரி காலகட்டத்துல வந்து நம்ம பிஜேபி தங்க கடற்கரை வந்து ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும். சென்னைக்கு வந்தா அதை போய் பாருங்கன்னு. இப்ப பாருங்க, ஏற்கனவே ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி இந்திய உலகத்துலதான் இந்த மாதிரி இது பார்க்கலாம். இந்தியாவில வந்து ஒரு இங்க யாரு வந்தாங்களா அந்த ஒரு மன நிறைவோட திருப்தியோட போறதுக்கு வந்து காரணம் வந்து இந்த இதுதான். ரெண்டாவது நிறைய பேர் நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி மெரைன்ல ஒர்க் பண்றதா சொல்றேன், இந்த மாதிரி அக்வேரியம் மெயின்டைன் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா தண்ணி வாட்டருங்கிற ஒரு மீடியல இருக்கு, அதுல வந்து ஒவ்வொரு ஃபீடு போடும் போதும் அதனுடைய கழிவு வெளியேறும் போதும் அதை மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸியான காரணம் கிடையாது. அவர் ஏற்கனவே சொன்னாங்க, அவங்க பிளான் பண்ணதே 1.5 மணி நேரம் 1.5 வருஷம், ஆனா இது கட்டி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. இதை மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ இவ்வளவு ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணதுக்கு திரு கண்ணன் அன்ற பிஜேபி குழுமத்திற்கு என்னுடைய சார்பாகவும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த அக்வேரிய பத்தி என்ன, கோவிடுக்கு அப்புறம் வந்து அக்வேரியம் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த இது காரணம் என்னன்னா, ஈவன் இன்க்ளூடிங் அந்த மீனுடைய மூவ்மெண்ட். இப்ப நீங்க எவ்வளவு கோபமா வந்தாலுமே இந்த மீன் மூவ்மெண்ட்டை பார்த்தா ரொம்ப சாந்தி அடைஞ்சிருவோம். சோ அதுதான் இந்த அக்வேரியத்தினுடைய பியூட்டியே சார். சோ இந்த மாதிரி இதெல்லாம் மக்களுடைய குதூகலைப்படுத்தவும் மக்களுக்கு ஒரு நல்ல செய்வதற்காக பிஜேபி எடுத்த போதுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இதன் மூலமாக எங்களுடைய நிலையத்தின் சார்பாக மாண்புமிகு
மினிஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய நினைவு பரிசை அளிக்க விரும்புகிறோம் சார். Presentation will be done by the team Subha, so honoring our minister. So round of applause, Makale, yes. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேட்டில் இருக்கிற விஜிபி குழுமம் தலைவர் சந்தோஷம் சார், நிர்வாக இயக்குனர் திரு ரவிதாஸ் சார், இயக்குனர் பிரேம் சார், செல்வன் சார், கியூரேட்டர் கண்ணன் சார், ஊடக நண்பர்கள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் சொல்லிக்கிறேன். அப்கோர்ஸ் ஸ்டாஃப், மெயின்டைன் பண்றவங்க, அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய அன்பு தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்னோட தலைமையில இது நடக்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இட் இஸ் a very historic event. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த banded bamboo sharks அழகா பிரீட் பண்ணி வளர்த்து எங்க இருந்து நம்ம அதை எடுத்தோமோ அதே கடல் தாய்க்கு நம்ம அளிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரியலி ஹானர்ட், பிரிவிலேஜ்ட். நான் ஒரு ஸ்கூல் பையனா சந்தோஷம் சார் எல்லாம் பார்த்து வியந்திருக்கிறேன். அவர் கூட இந்த ஒரே மேடையில இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அதுக்கு அந்த கடவுளுக்கும் நம்மளுடைய முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க, நம்ம வீட்டுல ஒரு ஃபிஷ் டேங்க மெயின்டைன் பண்றதே எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு மெரைன் கிங்டம் இவங்க இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா பெரிய ஒரு கைதட்டலோட அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ். இன்னொரு சாருடைய கிரவுன்ல இன்னொரு ஜுவல் இது. பேக் இன் 2006 நான் உன்னாலே ஷூட்டிங்க்கு மெல்பர்ன், ஆஸ்திரேலியால மெல்பர்னுக்கு போயிருந்தேன். அப்ப 30 days அங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் எல்லாம் எல்லா தரப்பினர்களும் வயதினர்களும் வந்து பாக்குற அளவுக்கு உலக தரத்துல உண்மையிலே சார், நான் உண்மையிலே சொல்றேன், நான் ஜஸ்ட் முகஸ்துதி அப்படின்றதுக்காக கிடையாது. நான் மெல்பர்ன்ல எந்த அளவுக்கு பார்த்தனோ அந்த அளவுக்கு உலக தரத்துல இருக்கிற இந்த மெரைன் கிங்டம் நீங்க பராமரிக்கிறதுக்கு, அதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஐ எம் சோ ஹாப்பி. உங்களுக்கு தெரியும், 70% நம்மளுடைய குளோப் ஓஷன் தான். அந்த ஓஷனை எப்படி நம்ம பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றது ஏதோ அரசாங்கம் பார்த்துக்கும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, சயின்டிஸ்ட் பாத்துக்குவாங்க அப்படின்றது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை, பொறுப்பு இருக்குது. நாம தான் பாத்துக்கணும். நம்ம உடலுக்கு பொல்யூஷன் எவ்வளவு பேடோ அதே மாதிரி பிளாஸ்டிக் கடலுக்கு பேட். சோ சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் சோ தட் நம்ம என்வைரன்மெண்ட, நம்ம கடல் தாய, நம்மளோட பீச்சஸ அழகா பராமரிக்க முடியும். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சோ எங்க தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த பேண்டட் பேம்பூ ஷார்க்ஸ கடல் தாய் கிட்ட ஒப்படைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட் இங்க பாருங்க, கேமரா பாருங்கம்மா.
அவரு ஷார்க்ஸ் பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்படிதான் இருக்கணும் பசங்க அப்படின்னா. சூ ஒப்படைக்கப்பட்டிருக்க பேம்பூ ஷார்க்ஸ் நம்ம போய் கடையில கொடுக்க போறோம். So I request all the no sir yeah, so before that we'll have the, so be prepared, so we'll be having the oath of people from SIBA and all our well-wishers. Mrs. Subraja sir, she's been active participant in our all our conservative events, so I also thank her for coming. And